சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் 28. ஏன் என்பது ஏன்? ஆண்டவரே, மனிதர் எம்மாத்திரம் நீர் அவர்களை ஒரு பொருட்டா எண்ண உமது இதயத்தை அவர்கள் மேல் வைக்க. யோபு 7:17. கவனக்குறைவான சொற்களே நமது பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம். அவசரப்பட்டு கடின வார்த்தைகள் பேசிவிடுவது சக உறவுகளை பாதிக்கின்றது. பொறுமையற்ற வார்த்தைகளால் இறைவனோடு உள்ள உறவும் பாதிக்கப்படுகிறது. நான் உத்தமமாய் நடக்கவில்லையா? பின்னை ஏன் கடவுள் என்னை இவ்வளவு பாடுபட விடுகிறார்? இத்தனை ஆண்டுகளும் உண்மையாய் நான் அவரை வணங்கவில்லையா? பின்ன ஏன் அவர் இந்த புயலை எனது வாழ்வில் அனுமதித்தார்? மக்களோடு உள்ள எனது ஈடுபாடுகளில் நான் தன்னலமற்று தியாக உணர்வுடன் நடந்து கொள்ளவில்லையா? பின்ன ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய இழப்பை அவர் வரப்பண்ணினார்? தேவ பக்தியற்ற பொழுதுபோக்கு ஒன்றையும் அனுபவியாது அவரையே அதிகமாய் நான் நேசிக்கவில்லையா? பின்ன ஏன் அவர் இவ்வளவு கோபத்தோடு என்னை தண்டிக்கிறார்? நாம் பாடுபடும் போது இவ்வித கேள்விகள் மனதையும் வாயையும் நிரப்பும். மேலே குறிப்பிட்ட கேள்விகள் நியாயமாய் தோன்றினாலும் அவை சரியல்ல. நமது சிந்தனையை நாம் திருத்த வேண்டும். நமது காணிக்கையோ சேவையோ கடவுளுக்கு ஒன்றையும் கூட்டாது. அவர் தம்மில் தாமே முழுமையில் முழுமையானவர். நம்மிடமிருந்து அவருக்கு தேவை என்று ஒன்றுமில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:25, சங்கீதம் 50:7-13 வரை. நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் அப்படியே தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட மாட்டார். அவருக்கு பணி செய்வதால் நாம் அவருக்கு தயவு காட்டவில்லை. மாறாக நம்மை அவர் அழைத்ததே நமக்கு பாக்கியம். திரும்பவும் சொன்னால், நாம் ஆண்டவருக்கு தேவையில்லை, அவர்தான் நமக்கு தேவை. பவலை போன்றதொருவர் செய்த அறிக்கையே சரியானது. நான் திருத்தூதுவன் என்று அழைக்கப்பட தகுதியற்றவன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். திருத்தூதுவர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாய் பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடிருக்கும் இறை அருளே அவ்வாறு உழைக்க செய்தது. 1 கொரிந்தியர் 15:9-10, எபேசியர் 3:7-8. கிருபையின் காலத்தில் வாழும் நம்மை விட யோபுவுக்கு கடவுளின் கிருபையை குறித்த அறிவு மிக தெளிவாய் இருந்திருக்கிறது. அவர் சொன்னது, கடவுளுக்கு பதிலுரைக்கவும் எதிர் நின்று அவரோடு விவாதிக்கவும் நான் எம்மாத்திரம்? நான் நேர்மையாக இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல் என் நீதிபதியிடம் இரக்கத்தையே கெஞ்சுவேன். யோபு 9:14-15. வாழ்வில் முட்கள் அதிகரிக்க அதிகரிக்க கடவுளின் கிருபையின் அருமையும் அதிகமாய் புரியும். 2 கொரிந்தியர் 12:9. சோதித்த பின் சுத்த பொன்னாய்க்கிடும். வேதத்தின் விளக்கத்தை உணரச் செய்யும். மண்ணில் பிறந்தவன் மண்ணுக்கே திரும்புவான். மனிதனை நீர் சோதிக்க அவன் எம்மாத்திரம்? ஏனென்று கேட்க உரிமையில்லையே. எதையும் தாங்கும் இதயம் தாரும். பத்மா முதலியார்.